ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மண்டே மார்னிங். இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு முட்டை குழம்பு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். கரண்ட் அடுப்புலேயே வந்து சமையலை வந்து முடிச்சிட்டேன். ஏன்னா சிலிண்டர் வந்து வரல. காலையிலே வந்து பிள்ளைங்களுக்கு சமையல்லாம் பண்ணி அவங்கள அனுப்பி விட்டு ஒரு 9:45 மணி போல் தான் சிலிண்டர் வந்து கொண்டுட்டு வந்திருந்தாங்க. முன்னாடியெல்லாம் நான் புக் பண்ண அடுத்த நாளே எனக்கு வந்துட்டு வந்துடும். இந்த வாட்டி என்னன்னு தெரில, 3 நாள் ஆகிட்டு இன்றைக்கி தான் வந்துச்சு. தக்காளி, வெங்காயம், பெருஞ்சீரகம், தேங்காய் எல்லாம் வந்து நல்லா வதக்கி நான் வந்து அரைச்சி முட்டை குழம்பு வச்சுருக்கேன். பிள்ளைங்களுக்கு வந்து தக்காளி வெங்காயம்லாம் முழுசாக இருந்துச்சு அப்படின்னா தொடவே மாட்டேங்கிறாங்க, என்னன்னு தெரியல. இப்படி வதக்கி அரைச்சி வச்சோம் அப்படின்னா நல்லாவே சாப்பிட்றாங்க. கடைசியாக முட்டையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கடைசியாக வந்து சேர்த்துக்கணும். மல்லி இலை வந்து என்கிட்ட இல்லை, அதனால் வந்து கடைசியாக கருவேப்பிலை தூவி வந்து இறக்கிட்டேன். முட்டையில் வந்து அந்த மசாலாலாம் பிடிச்சி பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. காலையிலே பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்குமே இதையே கொடுத்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு, அது எல்லாமே முடிச்சிட்டேன். எனக்கு வந்து கவுண்டர் டாப்பில் வந்து இந்த கிரைண்டர் இருக்கிறது என்னமோ கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு, கொஞ்சம் இடத்த அடைச்சிட்டு இருக்க மாதிரி. இது வந்து நமக்கு வாரத்தில் ஒரு நாள் தான் தேவைப்படுது. ஒரு நாள் மாவரைச்சோம் அப்படின்னா அப்புறம் அடுத்த வாரம் தான் நம்ம அரைக்கிற மாதிரி இருக்குது. மாவரைக்கிற டைமில் மட்டும் மேலே எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நல்லா தொடச்சிட்டு கீழே தூக்கி பத்திரமா வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடமே வந்து எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி இந்த இடத்தெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஃபைனலாக அதில் வந்து மிக்ஸியை மட்டும் தூக்கி வச்சுட்டேன். மீதி இடம்லாம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா தான் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே அடுப்பு இருந்த பக்கம், கரண்ட் அடுப்பு இருந்த பக்கம் எல்லாமே நல்லா நீட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டேன். இப்போ தான் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய கிச்சனை வந்து நான் வச்சுருக்க மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் வந்தாச்சு, இனி குழம்பு ஏதாவது மதியத்துக்கு பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த முருங்கைக்காய் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. என்னோடய குழந்தைனோட பிள்ளைக்கு வந்துட்டு ஈவினிங் பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால் சமைக்க வேண்டிய வேலை இல்லை. அதுக்கப்புறம் அந்த கட் பண்ண முருங்கைக்காவை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.